வணக்கம். இகரம் தமிழ் செந்தமிழ் செல்வம் அது படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா? திருக்குறள், புதிய ஆத்திச்சூடி, வெற்றி வேர்க்கை இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? இன்னைக்கும் அதோட தொடர்ச்சியாதான் ஆன்ட்டி அசைன்மெண்ட் கொடுக்க போறேன். இன்னைக்கு கொன்றை வேந்தன் அதுல இருந்து ஒரு பாடல் கொடுத்திருக்கேன். சரிங்களா? ஒரே வரி. நல்லிணக்கம் அல்லது அல்லல் படுத்தும். அதாவது அல்லல்னா என்னது கொடுத்திருக்காங்க? துன்பம். சரிங்களா? இப்ப கொன்றை வேந்தன் இதை எழுதியவங்க யாருன்னாக்கா ஔவையார். இது பாடல் 48. இப்ப இது என்ன சொல்ல வருது அப்படின்னா, நல்லவர்கள் இருக்காங்க இல்லையா, நல்ல சான்றோர்கள், அவர்கள் கூட நம்ம எப்பவுமே இணக்கமா இருக்கணும், நட்பு பாராட்டிட்டு இருக்கணும். சரிங்களா? அப்படி இல்லைன்னா நமக்கு என்னதான் வரும் அப்படின்னா துன்பம் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இதுல சொல்றாங்க. சரிங்களா? எப்பவுமே நல்ல சான்றோர்கள் கூட நம்ம நட்பு பாராட்டணும், எப்பவுமே இணக்கமா இருக்கணும், சேர்ந்து இருக்கணும். இப்பதான் நமக்கு எல்லாமே நல்லதா நடக்கும் அப்படின்றத சொல்றாங்க. அடுத்தது திருக்குறள். என்ன திருக்குறள் இது? நன்றி மறப்பது நன்றன்று. நன்று அல்லது அன்றே மறப்பது நன்று. சரிங்களா? திருக்குறள் எழுதியவங்க திருவள்ளுவர். குறள் 108. இப்ப இது என்ன சொல்லுது? அதாவது இங்க என்ன கொடுத்திருக்காங்க? பிறர் செய்த உதவியினை மறப்பது நல்லதன்று, அவர் செய்த தீமையினை அப்போதே மறப்பது நல்லதாகும் அப்படின்னு இருக்காங்க. அதாவது எப்பவுமே நமக்கு மத்தவங்க செஞ்ச நன்மைகள் இருக்கு இல்லையா, அது மூலமா நிறைய பயன் அடைஞ்சிருக்கும், நம்ம நிறைய பெனிஃபிட் கிடைச்சிருக்கும். அதனால எப்பவுமே அடுத்தவங்க செஞ்ச அந்த நன்மைகளை நம்ம மறக்கவே கூடாது. அது எப்பவுமே நமக்கு நல்லது இல்லை. சரிங்களா? அதே மாதிரி அவங்க செஞ்ச என்னது தீமைகள் இருக்கு இல்லையா, ஒருவேளை அவங்க நன்மையும் செஞ்சுட்டு ஏதாவது தீமையும் செஞ்சிருந்தாங்கன்னா அந்த தீமைய நம்ம அப்பவே மறந்துடணும், அதுதான் நல்லது அப்படின்னு சொல்றாங்க. நன்று அல்லதுன்னா நன்மை தராத செயல்கள் ஏதாவது செஞ்சிருந்தாங்கன்னா அதையும் என்ன பண்ணணும், அதை நம்ம மறந்துடணும். சரிங்களா? அதுதான் சொல்றாங்க. நன்மை தந்த நன்மை தரக்கூடிய செயல்கள் செஞ்சிருந்தாங்கன்னா அதை மறக்க கூடாது. நன்மை தராத செயல்கள் நமக்கு செஞ்சிருந்தாங்கன்னா அதை நம்ம மறந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குறள் மூலமா நமக்கு சொல்லி தராங்க. சரிங்களா? அடுத்தது கேடு இல் விழுச்செல்வம் கல்வி, ஒருவர்க்கு மாடு அல்ல மற்றை எவை. நான் எப்படி பிரிச்சு படிக்கிறேன் நல்லா கவனிச்சுக்கோங்க. அப்படி படிக்கும் பொழுது உங்களுக்கு அர்த்தத்தோட நீங்க புரிஞ்சு படிப்பீங்க. கேடு அப்படின்னா என்ன அர்த்தம்? கெடுதல் இல்லைன்னா அழிவு. சரிங்களா? கேடு இல் அப்படின்னா என்னது? இப்ப நம்ம அழிவே இல்லாத ஒரு செல்வம். அழிவுனா என்னது? சிறப்பு. சரிங்களா? சிறந்த செல்வம் எதுன்னா கல்விதான். மற்றதெல்லாம் இருக்கு இல்லையா, மாடுன்னா என்னது? அதுவும் செல்வம். மற்ற செல்வங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் செல்வமா நம்ம கருதப்பட முடியாது அப்படின்றாங்க. ஏன்னா மற்ற செல்வங்கள்லாம் எப்ப வேணா அழியக்கூடியது. நம்ம கிட்ட இருக்கிற பணமோ இல்ல நம்ம கிட்ட இருக்கக்கூடிய காரோ வீடோ இப்படி எல்லாமே சொல்லலாம். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நகை இப்படி எல்லாமே என்னது ஒரு காலத்துல அழிஞ்சு போகக்கூடியதுதான். எதுவுமே நிலையற்றது. ஆனா நிலையான அழிவில்லாத செல்வம் எது? கல்விதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திருக்குறள்ல நமக்கு சொல்லி தராங்க. அடுத்தது பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையான். இப்ப பாத்தீங்கன்னா இப்ப பிறப்புனால பை பர்த்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, எல்லாருமே எல்லா உயிர்களுமே சமந்தான். சரிங்களா? எங்க வேற்றுமை ஏற்படுது? வேற்றுமைன்னு அந்த டிஃபரன்ஸ், அந்த வேறுபாடு எங்க ஏற்படுதுன்னா அவங்க செய்யக்கூடிய தொழிலை வச்சுதான். சரிங்களா? அவங்க செய்யக்கூடிய தொழில் பெருமைக்குரிய தொழிலா இருந்துச்சுன்னா அவங்கள உயர்ந்தவங்களா நம்ம பார்க்கலாம். அதுவே அந்த தொழில் சிறுமையான தொழில், அதாவது அது அந்த தொழில் ஒரு தீயது அப்படின்னா அந்த இடத்துல அவங்கள வச்சு நம்ம அவங்க அந்த அளவுக்கு உயர்ந்தவங்க கிடையாது, அவங்க கீழானவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேற்றுமை காணலாம். எப்ப இது நடக்கும்னா அந்த வேற்றுமை உயிர்களுக்குள்ள, அதாவது மனுஷனுக்குள்ள அந்த வேற்றுமை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா அவங்க செய்யற தொழிலை வச்சுதான். சரிங்களா?
அவங்க எல்லாருக்கும் நன்மை தரக்கூடிய தொழிலை செஞ்சாங்கன்னா உயர்ந்தவங்க. இல்ல மற்றவங்களுக்கு தீமை தரக்கூடிய தொழிலை செஞ்சாங்கன்னா அவங்க கீழானவங்க தான். அதை வச்சுதான் நம்ம வேறுபாடு காணணும். ஆனா பிறப்பால எல்லாருமே சமம் அப்படின்ட்டு இந்த திருக்குறள்ல சொல்லி தராங்க. அடுத்தது, அடுத்த திருக்குறள், சொல்லுக சொல்லில் பயனுடைய. சொல்லற்க சொல்லில் பயன் இலா சொல். எப்பவுமே வந்து சொல்லுக சொல்லில் பயனுடைய. எப்பவுமே பேசும் பொழுது நமக்கும் சரி மத்தவங்களுக்கும் சரி பயன் தரக்கூடிய சொற்கள், அதான் அந்த பேச்சதான் நம்ம பேசணும். சரிங்களா? எப்பவுமே வந்து பயனில்லா சொல், அதாவது தனக்கும் நன்மை இல்லை மற்றவங்களுக்கும் நன்மை இல்லைன்னும் பொழுது அந்த பேச்சை நம்ம பேசக்கூடாது. சொல்லற்க அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இந்த திருக்குறள்ல. அடுத்தது, குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொளல். குணம் நாடி, இப்ப ஒருத்தங்க இருக்காங்கனாக்கா அவங்கள எப்படி நம்ம வந்து மதிப்பிடுறது? அவங்க குணத்தை வச்சு அவங்க எப்படிப்பட்ட குணம் இருக்கு அவங்களுக்கு அப்படின்றத நம்ம பார்த்து நம்ம வந்து முடிவு பண்ணலாம். அதே சமயம் வெறும் குணத்தை மட்டும் பார்க்க கூடாது, எதையும் பார்க்கணும்ன்றாங்க, ஆராயணும் சொல்றாங்க. குற்றம், அவங்க கிட்ட இருக்கிற குறைகள். சரிங்களா? ஒருத்தங்க கிட்ட நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் இல்லையா? அப்ப நல்லது என்ன, கெட்டது என்ன இருக்குது அப்படின்ட்டு நம்ம ஆராயணும். ஆராய்ஞ்சு எது அதிகமா இருக்குன்னு பார்க்கணும். அவங்க கிட்ட நல்ல குணங்கள் அதிகமா இருக்கா இல்ல குற்றம் குறைகள் அதிகமா இருக்கான்றத ஆராயணும். இப்ப வந்து நல்ல குணங்கள் அதிகமா இருக்கு அப்படின்னா அவங்கள வந்து நம்ம வந்து நல்ல நல்ல மதிப்பு இது பண்ணி அவங்க கூட ஒரு நட்பு கொள்ள முடியும். அதுவே குறைகள் அதிகமா இருக்குன்னா அந்த மாதிரி இருக்கவங்க கூட நம்ம நட்பு வச்சுக்க கூடாது. சரிங்களா? குறைகள் தான் அதிகமா இருக்கு, குணம் கம்மியா இருக்கு அப்படின்ற இடத்துல. சரிங்களா? அப்ப ஒருத்தங்க வந்து நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்றத எதை வச்சு நம்ம இது பண்ணலாம், எப்படி மதிப்பிடலாம்? அவங்க கிட்ட இருக்கிற குணம், குற்றம், குறைகள் எது அதிகமா இருக்கோ அதை வச்சு அவங்க வந்து உயர்ந்தவங்களா, ரொம்ப கீழானவங்களா, மோசமானவங்களான்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நம்ம திருவள்ளுவர் ரொம்ப அழகா இந்த திருக்குறள் எல்லாம் சொல்லி தராங்க. செல்லக்குட்டீஸ், நீங்க வந்து இந்த திருக்குறளோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இதை இப்போதைக்கு நீங்க மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்ல. திருக்குறளை படிக்கும் பொழுது அர்த்தம் புரிஞ்சு படிக்கணுன்றதுக்காக தான் ஆன்ட்டி இந்த எக்ஸ்பிளனேஷன்லாம் உங்களுக்கு தரேன். அதுவும் ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்குங்கன்றதுக்காக தான் தரேன். சரிங்களா? நீங்க as usual என்ன பண்ணணும், இந்த குறள் அதோட பொருளை நோட்புக்ல பார்த்து எழுதுங்க, வாய் விட்டு சொல்லிக்கிட்டே. அதே மாதிரி உச்சரிச்சும் அனுப்புங்க. அதுக்கப்புறம் வெறும் அந்த திருக்குறள், அந்த கொன்றை வேந்தன் இருக்கு இல்லையா, இந்த பாடல் வரிகளை மட்டும் பார்க்காம ஒரு தடவை சொல்லி அனுப்புங்க. அதே மாதிரி எழுதியும் அனுப்புங்க. சரிங்களா? இதுதான் இன்னைக்கான அசைன்மெண்ட். தேங்க்யூ.